வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ மணல் கடிகாரம் வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான மணல் கடிகாரம் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மணல் விழுகிறத வந்து நம்ம டைமர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு வந்து மணல் வந்து கரெக்டாக விழுகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மணல் கடிகாரம் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மணல் கடிகாரம் செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கண்ணாடி பாட்டிலையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடையில் போய் இந்த மாதிரி பாட்டில் கேட்டிங்க அப்படின்னா ₹1 2 பாட்டில் இந்த மாதிரி தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன பாட்டிலை வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இதை வந்து நல்லா கழுவ போகிறோம். இப்போ கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கழுவுனதுக்கு அடுத்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே. இதில் வந்து உள்ளக்க வந்து அந்த தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சிடலாம் இதை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ரெண்டையும் நல்லா கழுவி மூடி கொண்டு வந்து நல்லா காய வச்சாச்சு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் வந்து எடுத்து காய வச்சுட்டேன். அது வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து காய வச்சாச்சு. நீங்கள் வந்து நல்லா காஞ்ச மணலாக இருந்தாலுமே நல்லா இன்னொருக்க வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சலிக்க போகிறோம் எல்லாத்தையும். ஸோ மணலை வந்து அந்த சல்லடையில் போட்டு நல்லா அந்த மாதிரி வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். சலிச்சு எடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மணல் வந்து தூள் வந்து நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி வந்து வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம மணல் கடிகாரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மணலையுமே நிறையா தடவை சலிக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி வந்து வச்சு சலிச்சுக்கிறேன். சின்ன வயசுலனா அந்த மாதிரி கையை வச்சு நாங்கள் சலிப்போம். அதனால் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி கையை வச்சு சலித்து இது பண்ணுவோம். இப்போ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே சலிக்கும். இந்த பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சலித்து வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ மணலை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து இன்னொருக்க வந்து வச்ச பிறகு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மணல் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் காய வச்சுட்டு இன்னொருக்க சலித்து எடுத்தோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இன்னும் நைஸ் ஆயிரும். இப்போ 2-3 தடவை நான் சலித்து எடுத்த பிறகு இந்த மாதிரி நைஸாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து காய வச்சுட்டு நம்ம கடைசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து மூடியில் வந்து ஓட்டை வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து ஹோல் வந்து எந்த லெவலுக்கு வந்து போடுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து மணல் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு. நம்ம ஒரு சின்ன ஆணியை வச்சு ஒரு சின்ன ஹோல் தான் நம்ம வந்து போட போகிறேன். ஸோ அதனால் சுற்றியில் வச்சு லைட்டாக வந்து அடிச்சுக்கிறேன் நம்ம. அதே மாதிரி 2 இதுலேயும் வந்து சென்டர் பாயிண்டில் வந்து கரெக்டாக வந்து அடித்து இந்த மாதிரி வந்து ஓட்டை வந்து போட்டுக்கோங்க 2 மூடியிலையும். அதுக்கடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம 2 மூடியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சு அப்ளை பண்ணி வந்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வந்து ஒட்டி வச்சாச்சு. இதை வந்து காய்ஞ்சிக்கிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்து இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக டேப் சுற்றிக்கிறேன் ஃபுல்லாக. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இதை வந்து டேப் சுற்றிட்டு அதையே வந்து வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாயிரும். இதுக்கடுத்து வந்து நம்ம மணலை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்து. இப்போ வந்து மணலை வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மணலை வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அடுத்து நம்ம டைம் வந்து செட் பண்ணணும். டைம் வந்து எந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு 1 நிமிஷத்துக்கு வேணுமா 2 நிமிஷத்துக்கு வேணுமா அந்த மாதிரி நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் கடைசி. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 2-3 கையும் வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அடுத்து வந்து மூடியை வந்து நல்லா வந்து மூடிக்கிறேன். டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து மூடிக்கோங்க. மூடினதுக்கு அடுத்து நார்மலாக இன்னொரு மூடியையும் மேலோட்டமாக இருக்கிற மாதிரி வந்து மூடிடுங்க. இப்போ மூடிட்டாலே நம்மளுக்கு வந்து மணல் கடிகாரம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம செட் பண்ணிவிட்டு டைம் வந்து செட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். சின்ன வயசுலனா இந்த இதை மறக்கவே முடியாது. சின்ன பாட்டில் வந்து மைட்டப்பா பாட்டிலில் வரும். அதில் செய்வோம். சூப்பராக இருக்கும். இப்போ பாட்டிலில் வந்து வரதில்லை, பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பண்ண முடியல என்னால். இப்போ நம்ம வச்சாச்சு. டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்சை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து வச்சுட்டு டைம் வந்து எவ்வளோ நிமிஷத்துக்கு வந்து வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கலாம். சரி, ஓகே. நான் வந்து கரெக்டாக திருப்பிட்டு டைம் செட் பண்ணி அங்கே வந்து வச்சுக்கிறேன். நான் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 நிமிஷம் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் 2 நிமிஷம் வந்து வரப்போகுதுனால வந்து நான் வந்து அப்படியே வந்து கரெக்டாக வந்து எடுக்க போகிறேன். இப்போ கரெக்டாக 2 நிமிஷம் வந்து வந்தனையும் இப்படி வந்து பாட்டிலை வந்து சாய்ச்சிட்றேன். அந்த மணல் வந்து அங்கிட்டு போகாத மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து மணலை வந்து அப்படியே வந்து இந்த பார்ட்டில் உள்ள மணலை வந்து எடுத்து அந்த சைடு வந்து தட்டிக்கலாம்.
இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதில் உள்ள மணல் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு உரியது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இந்த லெவலுக்கு இருந்தால் 2 நிமிஷம் வந்து வருது. அது போக நம்ம வந்து ஓட்ட போட்ட அளவு. ஸோ அதனால் அதே அளவு வந்து கரெக்டாக வெயிட்டடாக வந்து மணல் வந்து இன்னொன்றில் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணல் கடிகாரம் வந்து 5 நிமிஷத்துக்கு டைம் வச்சு செட் பண்ணிட்டோம் நம்ம. இதை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆனதுக்கு அடுத்து வச்சிங்க அப்படின்னா 5 நிமிஷம் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வரும். ஸோ டைம் ஏதாவது சம்திங் வந்து நீங்கள் வந்து ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமர் இதை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்மளா பண்ணது பழையங்காலத்தில் உள்ள இது. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே உள்ளதை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு வந்து இது ஃபிட் பண்ணால் அழகாக இருக்கும். ஸோ அதனால் கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி சதுரமாக வந்து வெட்டி எடுத்துக்கலாம். அது போக வந்து பேம்பு ஸ்டிக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அது போக கம்பி இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. எதுனாலும் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கலர் வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம் நம்ம. நான் வந்து பிளாக் கலர் வந்து பெயிண்ட் வந்து நான் அடிச்சுக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வார்னிஷ் இருந்தால் கூட வார்னிஷ் வந்து அடிச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் பிளாக் வந்து அடித்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பாட்டில் வந்து நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக கீழே வச்சு தான் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ 4 சைடு வந்து சுற்றி வந்து வச்சு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மணல் கடிகாரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எந்த இடத்துலனா ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பென்சிலை யூஸ் பண்ணி வந்து சுற்றி வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதே மாதிரி அந்த அட்டையிலை வந்து நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதை வந்து கத்தியை யூஸ் பண்ணி வந்து சுற்றி வந்து வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து நம்ம நார்மலாக வந்து அந்த குச்சிகளை வந்து வச்சு சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா தெரியும். இவ்வளோ தான், சிம்பிளாக வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடும். அதே அளவு வந்து வச்சு வெட்டினனால நம்மளுக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம நடுவில் வந்து ஃபிட் பண்ணி அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாக் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிக்கிறோம். விழுகாது கீழே. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மணல் கடிகாரம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அந்த சின்ன வயசுலாம் நம்ம பண்ணியிருப்போம் இதே மெத்தடு தான். சரி, ஓகே. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சின்ன வயசுலனா பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து மை டப்பாவை யூஸ் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்போம். இந்த தடவை டைமரை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மணலை வந்து செட் பண்ணி வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.